வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அதோ அங்கே யார் நிற்கிறா பாரு, ராமமூர்த்தி டாக்டர் தானே. இது பெரியவா. திருநெல்வேலியிலிருந்து காஞ்சி ஸ்ரீ மடத்திற்கு அவர்கள் வந்திருந்தனர். அந்த பையனுக்கு 35 வயது இருக்கும். தன்னுடைய பெற்றோர், மனைவி, பெண் குழந்தையோடு வந்திருந்தார்கள். தாங்க முடியாத தலைவலியால் பல நாட்கள் கஷ்டப்படுவதாகவும், பண்ணாத வைத்தியமில்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோவில்கள் இல்லை என்றார்கள். கடைசியாக யாரோ சொல்லி மகா பெரியவாள் என்னும் வைத்தீஸ்வரரிடம் வந்து நின்றனர். பெரியவாளை தரிசிக்க நின்ற போதே வலி தாங்காமல் அவஸ்தை. பெண் குழந்தை, பொண்டாட்டின்னு ஆயிடுத்து, என் பிள்ளை இப்படி வலி தாங்காம அவஸ்தைப்படுறானேன்னு இருக்கு, பெரியவாதான் காப்பாற்றணும் என்று பையனை பெற்றவர்கள் கதறினர். பையனுக்கு அச்சமயம் பார்த்து உயிர் போகிற தலைவலி, ஒன்றும் பேச முடியாத நிலை. பெரியவாளின் சன்னதியே எந்த பெரிய நோய்க்கும் வைத்தியம்தான். ஆனால் அப்படியெல்லாம் சித்து விளையாடல் பெரியவா புரிவதில்லை. இயல்பாகவே நடப்பது போல் அதிசயங்கள் நடந்தேறும். கைங்கரியம் செய்பவர் ஒருவரை பெரியவா கூப்பிட்டார். அந்த ராமமூர்த்தி டாக்டர் என்னை பார்க்க வர்றதே இல்லை, என்ன காரணம்னு தெரியல. நீ இவரை கூட்டிண்டு போய் அவரோட ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சுட்டு உடனே வந்துடு என்று உத்தரவிட்டார். வந்தவர்களுக்கு புதிராக இருந்தது. அவர்களும் அப்படியே நர்சிங் ஹோம் சென்றபோது எப்போதும் போல் கூட்டம் இல்லாமல் இருந்தது. இந்த பையன் மட்டும்தான். இவரை உட்கார வைத்துவிட்டு பெரியவா சொன்னது போல் டாக்டரிடம் எதுவும் சொல்லாமல் அந்த கைங்கரிய அன்பர் திரும்பிவிட்டார். உட்கார்ந்திருந்த பையன் தலைவலியால் துடித்து கதற அறையிலிருந்து வெளியே வந்த டாக்டர் உடனே என்ன ஏது என்று கேட்காமல் பரிசோதனை செய்து முதலுதவிக்கு பின் உடனே தலைவலிக்கான சிகிச்சையை செய்தார். ஒரு அறுவை சிகிச்சையே செய்ய வேண்டிய நிலையில் இருந்தது. என்ன இது அதிசயம்! ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இவர் உயிருக்கே ஆபத்தாச்சே. இவர் சரியான சமயத்தில் வந்ததினாலே பிழைச்சுட்டார் என்று டாக்டருக்கு பெரிய ஆச்சரியம். அவரை பெரியவாதான் அனுப்பியுள்ளார் என்பதனை குடும்பத்தினர் சொல்ல கேட்டு டாக்டருக்கு பேரானந்தம். தான் தரிசிக்க இயலாத நிலையில் தனக்கும் அனுகிரகம் செய்து, அதே சமயம் சில நிமிடம் தாமதமானாலும் உயிருக்கே ஆபத்தென்ற நிலையில் இருந்தவரை இயல்பாக காப்பாற்றுவது போலல்லவா பெரியவா நாடகமாடியுள்ளார் என்று அவர் பூரணமாக உணர்ந்தார். 1 வாரம் சென்றது. தலைவலிக்காரர் சுகமடைந்து விட்டார். அந்த குடும்பம் பெரியவாளை வணங்கி தங்கள் நன்றியினை சொல்ல சன்னதி முன் நின்றபோது வெகு தூரத்தில் யாருக்கும் தெரியக்கூடாதென்று டாக்டர் ராமமூர்த்தியும் பெரியவாளை அங்கிருந்தே தரிசித்து நின்றார். அதோ அங்கே யார் நிற்கிறா பாரு, ராமமூர்த்தி டாக்டர் தானே என்று பெரியவா அருகில் இருந்தவர்களை கேட்டபோது அந்த தயாபரரின் திருவிளையாடல் அனைவருக்கும் புரிந்தது. இப்பேற்பட்ட தெய்வத்திடம் சரணடைந்து வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்று வாழ்வோமாக. அடுத்த பதிவில் சந்திப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நன்றி, வணக்கம்.